நடந்து முடிந்த சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை கழகத்தினுடைய தலைவர் எங்களது போட்டுதலுக்குரிய மாண்புமிகு தளபதி அவர்கள் வாய்ப்பினை வழங்கினார்கள். கழகத்தினுடைய இளைஞரணி செயலர் மாண்புமிகு சின்னவருடைய ஆசையோடு இந்த தெற்கு தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு போட்டியிட்டு ஒரு மகத்தான வெற்றி வாய்ப்பை கோவை தெற்கு தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள் வழங்கியிருக்கின்றார்கள். வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற அந்த கடமை உணர்வோடு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் என அனைவரையும் ஒன்றிணைத்து இன்று நன்றி தெரிவிக்கின்ற பணிகளை நாங்கள் தொகுதி முழுவதும் செய்து வருகின்றோம். ஒவ்வொரு பகுதிகளாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்களித்த மக்களுக்கு எங்களை அர்ப்பணிப்புணர்வோடு எங்களுடைய நன்றிகளை இந்த வாக்காளர் பெருமக்களுக்கு சமர்ப்பித்து வருகின்றோம். 3 தொகுதிகளை 10ல் 3 தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோவை மாவட்டத்தில் வழங்கியிருக்கின்றார்கள் வாக்காளர் பெருமக்கள். வரக்கூடிய காலங்களில் முழுவதுமான வெற்றிக்கு நாங்கள் அயராது உழைப்போம் என்ற உறுதியோடு இந்த நன்றி அறிவிப்பை நாங்கள் மக்களை சந்தித்து நன்றிகளை தெரிவித்து வருகின்றோம். தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தும் பதவியேற்றதிலிருந்தும் தற்போது வரை செயல்பாடுகள் எப்படி இருக்குது? ஏன்னா அமைச்சர் விரிவாக்கமே இப்போ தான் முடிவடையில், இப்போ தான் அமைச்சர்களுக்கு ஒரு இலாக்க ஒழிக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த ஒரு வார காலமாக சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய கருத்துக்களை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படிப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன, அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் கூட எப்படிப்பட்ட கருத்துக்களை முன்மொழிந்து வருகின்றார்கள் என்பதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆக ஒரு வார காலம் இப்பொழுது ஆகியிருக்கின்றன. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போம். இந்த அரசு எப்படி செல்கிறது என்பது, மக்களுக்கான திட்டங்களை எப்படி கொண்டு சேர்க்கின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். புதுவை பேரம் நடக்குன்ற ஒரு வார்த்தையை தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. ஒவ்வொரு கட்சியில் எதிர்கட்சியும் குற்றம் சாட்டுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா திமுக கூட்டணி விவகாரம் ஒன்றா சேர்ந்து தொடர்ச்சியாகவே அதோட குற்றச்சாட்டு வச்சுருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் சட்டமன்றத்தில் பார்த்தீங்க, இப்போ அதிமுக என்ற ஒரு இயக்கம் இரண்டாக பிளவுபட்டு ஒரு அணி ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு சூழலை அங்கே பார்த்தோம். அதில் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய தலைவர் பெருமக்கள் இது குறித்த கருத்துக்களை முன்மொழிந்திருக்கின்றார்கள். நீங்களும் அதை பார்த்தீங்க, பொதுமக்களும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த அரசு எப்படி செல்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களுக்கான அவங்க என்னென்னா, எங்களுடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், எங்களுடைய கழகத்தினுடைய இளைஞர்கள் மிக தெளிவாக அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது உரையாற்றுகின்ற பொழுது அவர்கள் தேர்தல் நேரத்தில் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ அதெல்லாம் பட்டியலிட்டு இதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், அதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றீர்கள். ரொம்ப நாள் எடுத்துக்காதீங்க, செய்வதற்கான முயற்சிகளை முன்னெடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். 7 மணி செந்தில் பாலாஜியோடு சட்டப்பேரவை வளாகத்தில் என்ன உரையாடினார் அப்படின்றது அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருந்தாரு. அப்படி நாங்கள் பேசலை. போகிற வழியில் நான் லாபியில் வரும்போது அங்கே நின்றுட்டு இருந்தாங்க புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், எங்கள் எம்எல்ஏஸ் எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் சைன் பண்ணும்போது அந்த இடத்துல கையெழுத்து போடக்கூடிய இடம் அது. கையெழுத்து போடும்போது அவங்களும் இருந்தாங்க, நாங்களும் இருந்த கையெழுத்து போடும்போது. மற்றபடி வேற ஒன்று நாங்கள் அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் எதுவும் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் பேசவும் இல்லை. இந்த கட்சி தேர்தலில் எந்த எப்படி பார்க்குறீங்கன்னா, அதே போல் டாஸ்மாக் கடைகளை குறைச்சிருக்கிறாங்க. அதாவது ஊடகங்கள், பத்திரிகைகள், சமூக வலைத்தளங்கள் ஏற்கனவே இப்பொழுதுதான் ஏதோ புதிதாக டாஸ்மாக் கடைகளை குறைக்கப்பட்டதை போல, இந்த அரசு அமைந்தவுடன் இந்த கடைகளை குறைத்ததை போல ஒரு தோட்டத்தை உருவாக்குவதை நான் முழுமையாக அந்த ஒரு வார காலம் பார்த்தேன். தயவு செஞ்சு உள்ளதை உள்ளபடி தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், பத்திரிகைகளாக இருக்கட்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. குறிப்பாக கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய கழகத் தலைவர்கள் உத்தரவிட்டு 500 டாஸ்மாக் கடைகளை நாங்கள் குறைச்சோம். அதற்கு முன்பாக அதிமுக அரசுலேயும் டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்பட்டன. ஏதோ இப்பொழுதுதான் புதிதாக இந்த அரசு அமைந்தவுடன் டாஸ்மாக் கடைகள் 717 கடைகள் பூட்டப்பட்டதை போல சில செய்திகள், சில சமூக வலைத்தளங்கள், சில ஊடகங்கள் இது போன்ற செய்திகளை வெளியிட்டிருக்கும் பொழுது பார்க்கும்போது ஒரு பொறுப்புணர்வோடு, ஒரு கடமை உணர்வோடு கடந்த காலங்கள் என்னென்னலாம் இருந்துச்சு, இப்பொழுது என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு செய்தியாக போடும்போது அதையும் சேர்த்து போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா புதிதாக இப்பொழுது மட்டும்தான் அந்த கடைகள் போடப்பட்டதை போல, மற்ற காலங்களில் இல்லாததை போல, இப்பொழுது ஏதோ பூரண முழு மதுவிலக்கை கொண்டு வந்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றன. காலப்போக்கில் தெரியும். அதுதான், அதனால தான் நாங்களும் சொன்னோம், இது ஒரு ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ரியல் ஆட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய கருத்தாக இருக்குது. அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த தேர்தலில் எந்த கட்சிக்குமே மக்கள் அதிக இடங்களை கொடுக்கல அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்க, இது என்ன ஒரு செய்தி சொல்ல வராங்க? உண்மையான மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அதாவது
உண்மையான மாற்றத்தை நீங்கள் ஒரு வாரம் பார்க்குறீங்க, என்ன நல்ல மாற்றங்கள் நடந்திருக்குன்ட்டு. இதில் உண்மையான மாற்றங்கள் என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி பொதுவாக என்னென்னா, மாற்றம்னா என்ன? இந்தியாவில் தொழில்துறையில் தமிழ்நாடு நம்பர் 1. அதில் என்ன நீங்கள் மாற்றங்கள் கொண்டு வர போகிறீங்க? உயர்கல்வி சேர்க்கையில் இந்தியாவில் தமிழ்நாடு நம்பர் 1. அதில் என்ன நீங்கள் மாற்றங்களை கொண்டு வர போகிறீங்க? மருத்துவத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு நம்பர் 1. அதில் என்ன நீங்கள் மாற்றங்களை கொண்டு வர போகிறீங்க? பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவில் தமிழ்நாடு இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டியிருக்கு. அதில் என்ன நீங்கள் மாற்றங்களை கொண்டு வர போகிறீங்க? ஆக பொதுவாக மாற்றம் என்று சொன்னால் ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவு இருக்கணும். நாங்கள் கல்வியில் இந்த மாற்றங்களை செய்ய போகிறோம், நாங்கள் மருத்துவத்தில் இந்த மாற்றங்களை செய்ய போகிறோம், நாங்கள் தொழில்துறையில் இந்த மாற்றங்களை செய்ய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தேர்தலுக்கு முன்பாக எதையும் சொல்லலை. இதெல்லாம் நாங்கள் செய்கிறோங்கிற அந்த வாக்குறுதிகளையும் அவங்க கொடுக்கல. ஆக பொதுவாக சில சமூக வலைத்தளங்கள், சில பத்திரிகைகள், சில தொலைக்காட்சிகள் தான் சில நேரங்களில் மாற்றம் அப்படிங்கிறாங்க. என்ன விதமான மாற்றங்கிறது சொன்னால் தான் அது சரியாக தவறான கருத்துக்களை சொல்ல முடியும். ஆக ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக, இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்முடைய எங்களுடைய கழகத் தலைவர்கள் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டை வழிநடத்தி இருக்கின்றார்கள். இதை தக்க வச்சாலே போதுமானது. இதுக்கு மேலே அவங்களுடைய சக்திகள் அதிகமாக இருந்து இந்த நிலையை விட அடுத்த நிலைக்கு அழைத்து சென்றால் பாராட்டுக்குரியது. ஆனால் இதிலிருந்து தமிழ்நாடு பின்னோக்கி செல்லாமல் இந்த நிலையை பாதுகாத்து எடுத்து சென்றால் இதுவே மக்களுக்கு பல்வேறு நிலைகளில் ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இல்லை, எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் அது குறித்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, பொதுமக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு எதிர்பார்ப்போடு மக்கள் வாக்களித்ததாக தான் நான் நினைக்கிறேன். அந்த எதிர்பார்ப்புகள் எந்த அளவிற்கு இந்த அரசு பூர்த்தி செய்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். உங்களோட தான் நானும் இருந்து பணியாற்ற போகிறேன். என்னுடைய கோவை தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் எங்களுடைய மக்களை சந்தித்து கோரிக்கைகளை நிறைவேற்ற இருக்குன்னு நான் பொறுத்திருந்து பார்ப்போம். நெருக்கடியை சந்திக்காதவங்க மத்திய அரசு இருக்கு, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், பார்ப்போம், கடந்து சென்று பார்ப்போம். நன்றி.